ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஜெய ட்ரேடர் பேசுகிறேன். ஓகே, இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, ஒரு வீக்லி அனாலிசிஸ் வந்து பார்த்துருவோம். நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி வழக்கம் போல தான். இதில் இப்போ ஏன் இப்படி வந்து ஒரு லாஸ்ட் ஒரு வாரமாக வந்து நம்ம வீடியோஸ் வந்து எதுவும் அப்டேட் பண்ணல அப்படின்னா, ஒரு இயர் எண்டு ஒரு இயர் எண்டு முடிஞ்சு அடுத்த இயர் வந்து ஸ்டார்ட் ஆகும்போது ஸோ மெனி கரெக்ஷன்ஸ் வந்து நடக்கும். ஓகேங்களா? ஸோ மார்க்கெட் வந்து வால்டாலிட்டி நிறையா இருக்கும். அந்த டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கிறது அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா புதுசாக பையர்ஸும் என்ட்ரி ஆவாங்க, புதுசாக செல்லர்ஸும் வந்து உள்ளே வந்துடுவாங்க. ஓகேங்களா? செல்லர்ஸ் வந்து நமக்கு இது ஓகே, இந்த இயற்கை முடிஞ்சிடுச்சு, இது போதும், திரும்பி இதை வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வேறு ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு புதுசாக வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு மாறுவாங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் நம்ம ட்ரேட் எடுக்கிறத அவாய்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப Hey நல்லது. there. சரி, ஓகே, Subscribe இப்போ to my வாங்க வீடியோக்குள்ளே channel போகலாம். இப்போ என்னன்னா, and also press this bell நிஃப்டி icon. வந்து 21,710 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். ஓகேங்களா? நிஃப்டி வந்து 21,710 வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். சரி, இப்போ மார்க்கெட்டில் இந்த என்ன கேண்டில் கன்ஃபர்மேஷன் நமக்கு கொடுத்துருக்கான் அப்படின்னா, இது வந்து ஒரு புல்லிஷ் ஆராமி கேண்டில் 6 கன்ஃபர்மேஷன் வந்து நமக்கு கொடுத்துருக்கான். ஓகேங்களா? சாரி, புல்லிஷ் ஆராமிங்கிற பாருங்க, ஏன்னா புல்லிஷ் என்கல்ஃபிங். ஓகேங்களா? இந்த புல்லிஷ் என்கல்ஃபிங் பேட்டர்ன் வந்து நமக்கு கொடுத்துருக்கான். இதில் வந்து என்ன பண்ணுவான்னா, அடுத்தது வந்து மார்க்கெட் வந்து புல் பண்ண போகிறேன் அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருக்கான். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டில் இங்கே இருக்கு பார்த்தீங்களா, இந்த கேண்டில் 6, இந்த சப்போர்ட்டு இப்போ கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சுன்னா, இந்த டோஜி வந்து டிராகன் ஃப்ளை டோஜி வந்து கன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டோன்னா மார்க்கெட் வந்து மேலே போகும். அதாவது எப்படின்னா, 21,700 சப்போர்ட் கன்ஃபார்மாக எடுத்துட்டோம் அப்படின்னா மார்க்கெட் வந்து அடுத்த லெவல் வந்து 21,820, அடுத்த லெவல் வந்து 21,920, அடுத்த லெவலில் வந்து 22,020. இந்த லெவல்ஸில் வந்து மார்க்கெட் வந்து மூவ் ஆகும். ஓகேங்களா? வரப்போகிற வாரங்களில் ஒரு நல்ல ஒரு புல்லிஷ் மூமெண்டம் கொடுத்தோம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் போகும். அப்படி இல்லை அப்படின்னா மார்க்கெட் வந்து சைட்வேஸில் போகிறதுக்கு நிறையாவே சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு கரெக்ஷன் கொடுக்கணும் அப்படின்னா செகண்ட் கரெக்ஷன் எங்கே வரலாம் அப்படின்னா இந்த லெவல்ஸில் வந்து வரலாம். அதாவது 21,500 வந்து ஒரு சின்ன கரெக்ஷன் திரும்பவும் கொடுத்துட்டு கூட மேலே புல் பேக் அடிக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு கீழே வரதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. அப்படி கீழே வருது அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த லெவல்ஸோட நமக்கு நின்றும். அதாவது 21,270 மார்க்கெட் வந்து நின்றும். அதுக்கு கீழே போகாது, அதுக்கு மேலே தான் வர்றதுக்காக புஷ் பண்ணுறதுக்காக பார்ப்பான். ஓகேங்களா? இப்போது நமக்கு இந்த கேண்டில் கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருச்சு. இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டுக்கு மேலே தான் பாடி வந்து வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஒரு டோஜி டிராகன் ஃப்ளை டோஜி வந்து ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சரி, ஓகே. இப்போ இதுக்கப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னா மார்க்கெட் வந்து புல் பண்ணுவோம். எது வரைக்கும் புல் பண்ணலாம் மேக்ஸிமம்? இப்போ நாளைக்கு எது வரைக்கும் மேக்ஸிமம் மார்க்கெட் வந்து புல் பண்ணுவோம் அப்படின்னா, நமக்கு வந்து இந்த பாடி இருக்கு பார்த்தீங்களா, இந்த லெவல்ஸ், அதாவது இது வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து அதாவது 21,750லேருந்து 21,790 வரைக்கும் வந்து மார்க்கெட் வந்து இன்னும் புஷ் பண்ணுறதுக்காக பார்ப்போம். ஓகேங்களா? இந்த லெவல்ஸ்குள்ளே தான் இங்கே டச் ஆகும். அப்படி மேக்ஸிமம் லெவல் வந்து இங்கே இதுக்குள்ளே போகும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து இந்த லெவலை உடைச்ச போது தான் நமக்கு வரும். அதாவது 21,820 இந்த லெவலை உடைச்சிட்டோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து மார்க்கெட் வந்து ஒரு சாலிடான புல் பேக் கொடுப்போம். ஓகேங்களா? மார்க்கெட் இங்கேருந்து வந்துட்டு ஒரு இதில் வந்து பிரேக் அவுட் கொடுத்து இப்படி ரீடெஸ்ட் வச்சானா மேலே போயிடும். ஓகேங்களா? இது ஒரு பேட்டர்ன் கூட நமக்கு ஃபாலோ ஆகும். ஓகேங்களா? இந்த பேட்டர்ன் கூட நமக்கு ஃபாலோ ஆகும். ஒரு இன்வெர்டர் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனு. இது என்ன பண்ணணும்னா, இங்கே இந்த லெவலை நமக்கு வந்து பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் வைக்கணும். ஓகேங்களா? இந்த லெவலை பிரேக் பண்ணி ஒரு ரீடெஸ்ட் வச்சுட்டானா மார்க்கெட் வந்து புல் பேக் கன்ஃபார்மாக வந்து மார்க்கெட் வந்து 22,000 வந்து தொற்றும். ஓகேங்களா? 22,000 வந்து ஈஸியாக வந்து தொற்றும். இது இந்த வாரம் நடக்கலை அப்படின்னாலும் இந்த மாதத்துக்குள்ளே இது போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஒரு மாதத்துக்குள்ளே கூட போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகே, அடுத்து வந்து பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நிஃப்டி பேங்க். ஓகே, நிஃப்டி பேங்க்கில் என்ன பண்ணியிருக்கான்னா, இவனும் அதே மாதிரி ஒரு புல்லிஷ் மூமெண்ட்டாக தான் கொடுத்துருக்கான். ஒரு டோஜி வச்சுருக்கான் பார்த்தீங்களா, ஒரு பின் பார் வச்சுருக்கான். நமக்கு சப்போர்ட்டுக்கு மேலே இருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து நாளைக்கு மூவ் ஆகிறது இந்த லெவல்ஸ் வரைக்கும் மூவ் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. எங்கே அப்படின்னா மார்க்கெட் வந்து 48,342 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதை பிரேக் அவுட் கொடுத்தா மட்டும்தான் மார்க்கெட் இவனும் அதே பேட்டர்னில்
போவோம். ஓகேங்களா? ஆங்கிள் மட்டும் தான் டிஃப்ரெண்ட். பட் பேட்டர்ன் எல்லாமே ஒன்று தான். இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர் ஃபார்மேஷனில் வந்து போவோம். ஓகேங்களா? சரி, இது நிஃப்டி பேங்கோட இது. ஓகேங்களா? இது எவ்வளோ லெவலுக்கு வரைக்கும் போவோம் அப்படின்னு சொல்லி பார்த்துருமா? மேக்ஸிமம் லெவல் வந்து 49,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் லெவல். ஓகேங்களா? 49,200 வரைக்கும் போகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நமக்கு வந்து இந்த சாட் பேட்டர்ன் ஃபெயிலியர் கொடுத்துட்டோம் அப்படின்னா, மார்க்கெட் திரும்ப ரிவர்சல் கொடுக்குறோம் அப்படின்னா, Hey there. மார்க்கெட் திரும்ப வந்து எங்கே Subscribe வரும் to my அப்படின்னா channel 47,880 and also வந்து press this திரும்ப bell புல் icon. பேக் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஓகே, இதான் நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி ரெண்டுத்துக்கான வீக்லி அனாலிசிஸ்னு நீங்கள் எடுத்துக்கலாம், இல்லை இந்த மாதத்துக்கான அனாலிசிஸ்னு எடுத்துக்கலாம். ஏன்னா நான் கொஞ்சம் பெரிய டைம் ஃப்ரேமில் தான் இது பண்ணியிருக்கேன். நீங்கள் நாளைக்கான அப்டேட்டும் சொல்லிட்டேன். இதுலேயே மேக்ஸிமம் லெவல் இதில் போகும், நமக்கு செல் லெவல் மேக்ஸிமம் இதில் போகும். அதாவது எப்படின்னா 47,800, 48,350 இந்த லெவல்ஸ்குள்ளே தான் போகும். ஓகேங்களா? அந்த 48,300 வந்து நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டோம் அப்படின்னா தான் நமக்கு இந்த லெவல்ஸை கொடுக்கும். ஓகேங்களா? இதை பிரேக் அவுட் கொடுத்தா தான் இந்த லெவல்ஸ் நடக்கும். அவ்வளோ பெரிய பிரேக் அவுட் வந்து எதிர்பார்க்கறது கொஞ்சம் கஷ்டம். ஏன்னா மார்க்கெட் வந்து டவுன் ட்ரெண்டை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. ஓகேங்களா? அந்த டவுன் ட்ரெண்டை பிரேக் அவுட் பண்ணால் ஒரு புல் பேக், நல்ல ஒரு வால்யூமை வந்து புல் பேக் கொடுத்து ரீடெஸ்ட் வச்சுட்டு மேலே போவோம். ஓகேங்களா? இதுதான் இதில் இருக்கிற கான்செப்ட்டு. சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்மளோட டெக்னிக்கல் வைஸாக அனலைசிஸ் வந்து தெரிஞ்சுக்கணும், உடனுக்குடன் வந்து நீங்கள் எதை தெரிஞ்சுக்கணும், ஸ்டாக்ஸ் வைஸாகவும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் வந்து நம்மளோட டெலகிராம் லிங்க் இருக்குது. அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. கூடவே வந்து சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லை வந்து ஆளில் போட்டுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் வந்து அதுக்கப்புறம் ஷார்ட்ஸு இதில் சின்னதாக வந்து டெக்னிக்கல் வைஸாக எல்லாமே வந்து நான் ஷார்ட்ஸில் போடுவேன். அது சேம் டைம் வந்து ஒரு டெக்னிக்கல் அனாலிசிக்காக செப்பரேட்டாக எந்த ஒரு வீடியோஸும் போடுறதில்ல. டெய்லி அப்டேட்லேயே வந்து அன்னன்னைக்கு என்ன லைவ் சேட்டில் இருக்கோ அதை அப்படியே வந்து நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அதுவே வந்து டெய்லி அப்டேட்டை பார்த்தாவே நீங்கள் வந்து ஓவராலாக டெக்னிக்கல் அனாலிசிஸ் வந்து ஈஸியாக கேதர் பண்ணிடலாம். ஓகேங்களா? சரி, பை ஃப்ரெண்ட்ஸ், சேஃபாக ட்ரேட் பண்ணுங்கள். See you next videos.